வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம மாங்காய் இஞ்சி வச்சு 2 ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல மாங்காய் இஞ்சி பச்சை குருமிளகு வச்சு ஒரு ஊறுகாய் பார்க்கலாம். அப்புறம் மாங்காய் இஞ்சி தொக்கு ரெசிபி பார்க்கலாம். முதல்ல மாங்காய் இஞ்சி குருமிளகு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கூட நம்ம பச்சை குருமிளகு சேர்க்கறதுனால இந்த ஊறுகாய் ரொம்பவே ஹெல்த்தியான ஊறுகாய் தான். அப்புறம் இந்த ஊறுகாயில் நம்ம எல்லா ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம். முதல்ல மாங்காய் இஞ்சி குருமிளகு பச்சை மிளகாய் இஞ்சி மஞ்சள் அப்புறம் எலுமிச்சை பழத்தை நல்லா அலம்பிக்கலாம். அலம்பிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சிட்டு அதை நம்ம காய வச்சுக்க போகிறோம். நீங்கள் ஃபேனில் காய வைக்கலாம், இல்லைனா வெயிலில் கூட காய வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும். ஒரு ட்ரையான பவுலில் 4 பச்சை மிளகாயை பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த பச்சை குருமிளகு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சாப் பண்ணி அதே பவுல்லையே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் பச்சை மிளகு எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகுல நிறைய வைட்டமின் சி அண்ட் கே இருக்குது. ஸோ எங்கேயாவது கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. முதல்ல அப்படியே சாப்பிடும்போது காரமாக இருக்கும், ஆனால் இது ஊற ஊற நம்மளுக்கு காரம் கம்மியாயிடும். ஒரு சின்ன பிட் பசு மஞ்சளையும் நான் சாப் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பசு மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மாங்காய் இஞ்சி எடுத்துக்கோங்க. தோல் சீவிடுங்க. சீவினதுக்கப்புறம் இதை ரவுண்டாக கட் பண்ணி அதே பவுலில் சேர்த்துக்கலாம். மாங்காய் இஞ்சியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவும் சீசனில் கிடைக்கும் போது வாங்கி இந்த மாதிரி ஊறுகாய் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு பீலர் வச்சோ இல்லைனா ஸ்பூன் வச்சு சொராண்டிங்கனாலே இதோட தோல் ஈஸியாக வந்துடும். மாங்காய் இஞ்சியில் நல்ல ஒரு மாங்காவோட வாசனை வரும், ஆனால் இஞ்சியோட டேஸ்ட் வரும். ஆனால் இது பேசிக்கலி ஒரு டர்மரிக் ஃபேமிலியை சேர்ந்தது. அடுத்தது ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா நீளமாக ஸ்டிக்ஸ் மாதிரி சாப் பண்ணிவிட்டு இந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நான் ஒரு சைஸில் சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அது என்ன இன்க்ரீடியண்ட்னு தெரியணும் இல்லையா, அதனால் ஒன்று ஒரு சைஸில் சாப் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இந்த குவான்டிட்டிக்கு நான் 4 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். 2 எலுமிச்சை பழத்தை அப்படியே நல்லா சின்னதாக சாப் பண்ணி சேர்க்க போகிறேன். 2 எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸ் புழிஞ்சிக்க போகிறேன். எலுமிச்சை பழத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற விரைகளை எடுத்துருங்க, இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு கசப்பு வரும். இந்த லெமன் நம்மளுக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அடுத்தது இதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் சாதா பொடி உப்போ இல்லை வேறு ஏதாவது உப்போ கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 எலுமிச்சை பழத்தை நல்லா ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சை பழ தோலை தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் சாப் பண்ணி இந்த ஊறுகாயிலேயே சேர்த்துக்கோங்க. ஊறித்துனா அதுவும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நாளைக்கு இதை ஊற விட்டுருங்க. வெயில் படாமல் ஏதாவது கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு டெய்லி ஒரு தடவை இதை குலுக்கி விடுங்க. இந்த ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 15 டேஸ் கழித்து இதோட கலரும் டெக்ஸ்டரும் சேஞ்ச் ஆகிடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த வீடியோவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் இஞ்சி தொக்கு. முதல்ல நம்ம மாங்காய் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக துருவிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபைனாக துருவுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக மாங்காய் இஞ்சி வெந்துடும். நான் இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 2 கப் துருவின மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகும் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 கப் துருவின மாங்காய் இஞ்சியை இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் இஞ்சியை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது சீக்கிரம் வெந்துடும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். மாங்காய் இஞ்சி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இந்த மாங்காய் இஞ்சியோடு சேர்ந்து கொதிச்சு அதோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விட்டு திக்கானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் சாதா சிவப்பு மிளகாய் பொடியும் ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சிகப்பு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போனோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு இது திக்காயிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் வெல்லமும் 1 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக வெந்தய பொடி சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். வெந்தய பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். இது நீங்கள் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்லாம், இல்லைனா தயிர் சாதம் கூட சாப்பிட்லாம்.
ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகாவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.